எல்லாருமே பார்த்து பயப்படுற சுடலை மாடசாமி ஏன் உருவானார்ன்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்துல யாருமே அவரோட எல்லைக்கு போகாம இந்த உலகத்தை விட்டு தாண்ட முடியாது. அப்படிப்பட்டவர் தான் சுடலை மாடசாமி. ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல அநியாயம், அடக்குமுறை, அகங்காரம் இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஏழை மக்களுக்கும் அடிமை வாழ்க்கை வாழ்றவங்களுக்கும் நியாயம் கேட்கன்னு யாருமே அங்கே இல்லை. அன்னைக்கு தான் அந்த அநியாயம் நடந்துச்சு. அந்த ஊரில் ஒரு நேர்மையான மனுஷன் அநியாயமாக கொல்லப்பட்டான். அவனோட உடலும் சுடலையில், அதாவது சுடுகாட்டில் யாருமே கவனிக்காத மாதிரி எரிக்கப்பட்டுச்சு. அவனுடைய சாவுக்கு கூட ஒரு நியாயம் இல்லை. சுடுகாட்டில் அன்னைக்கு நைட்டு அமைதியாக எரிஞ்சிக்கிட்டு இருந்த சாம்பலுக்குள்ளே இருந்து ஒரு சக்தி எழுந்துச்சு. அது பேயோ பிசாசோ இல்லை, அநியாயத்துக்கு எதிரான கோபம். சொல்லுவாங்க, அந்த ஆன்மாவோட கோபத்தையும் வழியையும் சிவன் தாங்க முடியாமல் பார்த்தாரு. அது உண்மைதான் போல. நியாயத்துக்காக சாகுற அந்த ஆன்மா வீணாக போகக்கூடாதுன்னு சிவன் அந்த ஆன்மாவுக்கு ஒரு பொறுப்பை வழங்குறார். அந்த பொறுப்பு தான் என்னென்னா, அநியாயம் செய்கிறவங்களை தண்டிக்க, ஏழைகளுக்கு பாதுகாப்பாக நிற்க, சுடுகாட்டையும் அதோட எல்லையையும் பாதுகாக்க. அந்த ஆத்மா தான் சுடலை மாடசாமி. சுடலைனா சுடுகாடு, மாடன்னா காவல் செய்யும் சக்தி. சுடலை மாடசாமி ஏன் பயமுறுத்துகிற தோட்டத்தில் இருக்காருன்னு தெரியுமா? பாவம் செஞ்சவங்க, அநியாயம் செஞ்சவங்க எல்லாரையும் அவர் தண்டிக்கிறதுனால தான் அவருடைய முகத்தில் அந்த ஒரு கருணை அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது.